திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு திருவள்ளுவர் விருது மற்றும் தமிழ்நாடு அரசின் விருதுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து ஐயன் வள்ளுவர் அரங்கில் ஐயன் திருவள்ளுவர் விருது மற்றும் தமிழ்நாடு அரசின் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2026ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருதை முதுமுனைவர் மு.பே. சத்யவேல் முருகனாருக்கு வழங்கினார். 2025ஆம் ஆண்டுக்கான பேரறிஞர் அண்ணா விருது அமைச்சர் துரைமுருகனுக்கும், தந்தை பெரியார் விருது வழக்கறிஞர் அருள்மொழிக்கும் வழங்கப்பட்டது. அடுத்ததாக 2025ஆம் ஆண்டுக்கான பேரறிஞர் அண்ணா விருது விருதை பெற்றுக் கொள்கிறார்கள் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள். மாணவ பருவ காலம் தொட்டு தமிழ் இயக்கத்தோடும் திராவிட இயக்கத்தோடும் பயணிக்க தொடங்கியவர். 1965ஆம் ஆண்டு நடைபெற்ற மொழி போராட்டத்தில் பங்கெடுத்தவர். பேரறிஞர் அண்ணா அவர்களால் அடையாளம் காணப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்டவர். வழக்கறிஞர் திருமிகு அருள்மொழி அவர்களுக்கு தந்தை பெரியார் விருது வழங்கி சிறப்பு செய்யப்படுகின்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். மேலும் அண்ணல் அம்பேத்கர் விருது விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏ சிந்தனை செல்வனுக்கும், பெருந்தலைவர் காமராசர் விருது எஸ்.எம். இதயதுல்லாவுக்கும் வழங்கப்பட்டது. மகாகவி பாரதியார் விருது கவிஞர் நெல்லை ஜெயந்தாவுக்கும், பாவேந்தர் பாரதிதாசன் விருது கவிஞர் யுகபாரதிக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். தமிழ்த்தென்றல் திருவிக்கா விருது வே. இறையன்பு, முத்தமிழ் காவலர் கி.ஆ.பி. விஸ்வநாதன் விருது முனைவர் செல்லப்பாவு, முத்தமிழறிஞர் கலைஞர் விருது விடுதலை விரும்பி ஆகியோருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. திரு எஸ்.எம். இதயத்துல்லா அவர்களுக்கு பெருந்தலைவர் காமராசர் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. பொன்னாடை அணிவித்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. திரு தேச ராமசுப்பிரமணியன் என்ற நெல்லை திரு ஜெயந்தா அவர்களுக்கு மகாகவி பாரதியார் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. பொன்னாடை அணிவித்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. காலத்தின் குரலாக பதிவு செய்து வரும் கவிஞர் திரு யுகபாரதி அவர்களுக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. அறிவு கடலாக இருக்கும் முது முனைவர் திரு வே. இறையன்பு இந்திய ஆட்சிப்பணி ஓய்வு அவர்களுக்கு தமிழ்த்தென்றல் திருவிக்கா விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. இலக்கிய மாமணி விருதை மரபு தமிழ் பிரிவில் ராமலிங்கத்துக்கும், ஆய்வு தமிழ் பிரிவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் மகேந்திரனுக்கும், படைப்பு தமிழ் பிரிவில் நரேந்திரகுமார் ஆகியோருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். மேலும் விருது பெற்ற அனைவருக்கும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கப் பரிசு, 1 சவரன் தங்கப்பதக்கம் மற்றும் தகுதியுரை வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. திருவள்ளுவர் தினத்தில் தமிழ்நாடு அரசின் விருது பெற்றுள்ள சான்றோர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தனர். தமிழக அரசு இன்றைய காலத்தில் இப்படிப்பட்ட பல விஷயங்களுக்கு, தனிப்பட்ட ஆய்வுகளுக்கு உட்பட எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவத்தை தருகிறார்கள் என்பது வரவேற்கிறேன். அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த மாதிரியான அரசின் நடவடிக்கைகள் என்பதெல்லாம் ஏதோ தனிப்பட்டவர்களுக்கு வழங்கக்கூடிய விருது என்ற அளவில் நின்று விடாமல் அது ஒரு சமூக இயக்கமாக மாற வேண்டும். இந்த விருது மென்மேலும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை பாதையில் அரசமைப்பு சாசனத்தில் அவர் வைத்த விழுமியங்கள் இன்று ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிற சூழ்நிலையில் அவரது கொள்கையை தொடர்ந்து வலுவோடு கொண்டு செல்ல இந்த விருது மேலும் எமக்கு ஊக்கமளிக்கும் என்று நான் நம்புகிறேன். உறவுகளோடு என்னை ஒன்றிணைத்த தந்தை பெரியாருடைய கொள்கை கருத்து, அதை பிரச்சாரம் செய்வதற்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு முதல்வர் அவர்கள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய அங்கீகாரமாக நான் இதை நினைக்கிறேன். ஒரு பெரிய மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் கொடுத்துருக்கு. எதிர் முகாமில் சொல்கிறாங்க, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கருணாநிதி என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை விட அவங்க தந்தை முழுக்க பேச்சால் கவர்ந்தார். நம்முடைய முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் செயலால் கவர்ந்து கொண்டிருக்கிறார். அவரிடம் இருந்து பெறுகிற இந்த விருதினை நான் மிகப்பெரிய பேராக கருதுகிறேன். தொடர்ச்சியாக என்னுடைய எழுத்துக்களை வெளியிட்டார். அவர் வெளியிட்ட என்னுடைய கருத்தோவியங்கள் எல்லாமே கலைஞரால் எழுத்தாளர் ஆனேன் என்கிற தலைப்பிலே நூலாகவும் வெளிவந்துள்ளது. இந்த சமயத்தில் கலைஞர் என்னை அறிமுகமாக்கி எழுத்தாளராக அறிமுகம் செய்த 47 வருடங்கள் கடந்துவிட்டன. 47 ஆண்டுகளுக்கு பிறகு
இந்த இயக்கத்தினுடைய கடைசி தோழன், கடைசி தொண்டன் எனக்கு நம்முடைய முதல்வர் கையால் விருது பெறுவது எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. காலையில் சிற்றுண்டி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை செய்திருக்கிறார். இன்றைக்கு அது பல மாநிலங்களிலே ஒரு முன்மாதிரியாக பார்க்கப்படுகிறது. ஆக பெருந்தலைவர் வழியிலே இன்றைய முதல்வர் அந்த திட்டத்தை நீட்டிப்பு செய்திருக்கிறார். ஆகவே எனக்கு வழங்கக்கூடிய பரிசு தொகை ரூபாய் 5 லட்சத்தை அந்த திட்டத்திற்கு முதலமைச்சருக்கு கொடுக்கின்றேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.